Hello everyone, welcome to Vini's Hair Care. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ஹேர் மாஸ்க் ரெண்டு முக்கியமான ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி முடி அதிகமாக கொட்டுறதால நம்மளோட முடியோட அடர்த்தி வந்து நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வரும். நம்ம வந்து தலையை பின்னி போடுறோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஆயில் வச்சு பின்னி போடுறப்பெல்லாம் ரொம்பவே நம்மளுக்கு தெரியும் முடி அடர்த்தி கம்மியாயிட்டே வருது அப்படின்றது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்கேல்பில் நேச்சுரலாகவே புது முடியை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர வச்சு முடியோட அடர்த்தியையும் இயற்கையாக நம்ம அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஹேர் மாஸ்க் பண்ணுறதுக்கு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி பூ கிடைச்சாலும் நீங்கள் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முடியோட அடர்த்தியை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி நம்ம வந்து இந்த முடி அடர்த்தி அதிகரிக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணுவோம். நம்ம அந்த அளவுக்கு நீங்கள் போகாத அளவுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹைபிஸ்கஸ் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி அடர்த்தி அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக இந்த ஹைபிஸ்கஸை உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் ஹைபிஸ்கஸ் வந்து கிரே ஹேர் ப்ராப்ளம்க்கும் ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அப்புறம் ரொம்ப முடி வந்து ரஃப்பாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மாற்றுறதுக்கான தன்மையும் இந்த ஹைபிஸ்கஸில் இருக்குது. அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்பில் இருக்கிற அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக இருந்தாலே முடி வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஸ்கேல்பில் இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸை இது சரி பண்ணும். டேண்ட்ரஃப், அதுக்கப்புறம் சில பேர் கொப்பளம் மாதிரி இருக்கும், ஸ்கேல்பில் நிறைய அடிக்கடி இந்த ஹீட்னால காயம்லாம் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இந்த கிராம்பு வந்து யூஸ் பண்ணலாம். அந்த காயம் இருக்கிற நேரத்தில் இந்த கிராம்பை யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப எரியிற மாதிரி ஆகிடும். நீங்கள் நார்மலாக இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்களோட ஷாம்புவில் கூட இந்த கிராம்பை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் ஷாம்பு டைல்யூட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறப்ப இந்த எரிச்சல் எதுவும் உங்களுக்கு தெரியாது. தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்களோட ஸ்கேல்ப்பும் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்லையும் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்து நான் எடுத்து வச்சிருக்க பொருள் மிளகு வந்து முக்கியமாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கம்ப்ளீட்டாக நம்மளோட ஸ்கேல்ப்பை டீப் க்ளீன் பண்ணும். இந்த டீப் க்ளீன்ன்றது நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா தேவையில்லாத லேயர்லாம் நம்மளோட ஸ்கேல்பில் பில்ட் ஆகிடுச்சுன்னா முடி வளர்ச்சியை வந்து அது தடுத்துடும். அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த மிளகு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் மிளகு வந்து ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த முடி அதிக அளவில் கொட்டி வழுக்க விழுற பிரச்சனை அளவுக்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெப்பர் வந்து உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேர் மாஸ்கில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மிளகு கொதிக்க வச்ச தண்ணியில் கூட ஷாம்புவை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மிளகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொட்ட விழுந்த இடத்துலலாம் புது முடி வளர வைக்கிறதுக்கான தன்மை அதிக அளவில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மிளகு ஆட் பண்ணிட்டு வரப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிறது இஞ்சி. ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு முடியோட ரூட்ஸ்லாம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகிற ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த இஞ்சியோட அளவை இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இஞ்சிக்கான தன்மை வந்து நம்மளோட முடியோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிற பவர் வந்து இதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷனை நல்லா ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஜிஞ்சரை வந்து உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் ஆயில் கூட நான் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிறது கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய். செக்கில் ஆடின எண்ணெய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல பெனிஃபிட் நமக்கு இருக்கும். அப்படி இல்லைனா நல்லா பியூரான கோல்டு ப்ரெஸ்ட் கேஸ்டர் ஆயிலை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. அந்த எண்ணெயோட தன்மையே ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும். இது மெயினாக நம்மளோட ஹேரை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணி முடியை நல்லா அடர்த்தியாகவும் கருப்பாகவும் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நீங்கள் செம்பருத்தி பூ யூஸ் பண்ண போகிறீங்கன்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இலை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி விடாமல் ஒன்றும் பாதியுமாக இந்த இலையை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மீதி இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செம்பருத்தி இலையை மட்டும் தண்ணி விடாமல் ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒன்றும் பாதியுமாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியது வந்து தண்ணி சேர்க்காமல் அரைங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப அது வந்து ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணோன்னா அது கண்டிப்பாக அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து அரைப்படாது. இந்த மாதிரி இலையை மட்டும் அரைச்சதுக்கப்புறமா ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ண பயமாக இருக்குது அப்படின்னா
ஒரு 10 கிராம்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதை விட கம்மி பண்ணிங்கன்னா பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்காது. இப்போ கிராம்பு சேர்த்ததுக்கப்புறமா மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிளகும் அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்ச இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மொத்தமாக அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா சரியாக அது அரைப்படாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக போதுமான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட் மாதிரி தான் அரைக்க போகிறேன். அதனால் தண்ணியோட அளவு கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை ஹேர் டானிக்காக கூட யூஸ் பண்ணலாம். ஹேர் டானிக்கு இந்த அளவுக்கு அதிகமாக வந்து செம்பருத்தி இலையோ பூவோ தேவைப்படாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை இல்லைனா செம்பருத்தி பூ கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம இப்போ ஆட் பண்ண கிராம்பு, அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறமா இஞ்சி, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கொஞ்சமாக நம்ம 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோன்னா அது பாதி அளவுக்கு ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா ஆற வச்சு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து ப்ராப்பராக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தனியாகவே வந்து ஒரு வீடியோவாக கூட அப்லோட் பண்ணுறேன். இப்போ அரைச்சி வச்சதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஹேர் டானிக்காக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றுறப்ப கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் கூட நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா செம்பருத்தி இலை வந்து கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும். ஆயில் வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு நிற்கக்கூடாது. அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அழுக்கா தலை வந்து உங்களுக்கு இருக்குன்னா தயவு செஞ்சு அப்போ இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாதீங்க. பெனிஃபிட் நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்காது. நல்லா க்ளீனான ஸ்கேல்ப் இருக்கிறப்ப நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. முடியோட ரூட்ஸுக்கு அது வந்து போய் சேரணும். அதுக்கப்புறமா உங்கள் முடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும்ன்ட்டு அப்படியே விட்டுடாதீங்க. முடிக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஹேர் டேமேஜ் எல்லாத்தையுமே இது சரி பண்ணும். ட்ரையான ஹேர் இருக்குது, ஹேர் பிரேக்கேஜ் இருக்குன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேர் ஃபுல்லாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஷவர் கேப் இல்லைனா ஒரு கவர் போட்டு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் விடலாம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மைல்டு ஷாம்பூவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிக அளவில் கெமிக்கல் இல்லாத மாதிரி. மறக்காமல் ஷாம்பூவை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் இதை யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஹேர் க்ரோத்லேயும் நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.